தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக பழங்குடியின மக்களின் வீடுகளை சீரமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. தலையணை பகுதியில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்காக கட்டிக் கொடுக்கப்பட்ட வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் பலருக்கும் வீடுகள் இல்லாமல் குடிசை வீட்டில் வசித்து வருவதாகவும் தெரிவித்தனர். இதுகுறித்த செய்தி புதிய தலைமுறையில் வெளியானது. இதையடுத்து முதற்கட்டமாக சேதமடைந்த வீடுகளை சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பொழிந்ததால் அம்பத்தூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதேபோல் சென்னை வேளச்சேரி, தரமணி, தாம்பரம், பல்லாவரம், அனகாபுத்தூர், குரோம்பேட்டை, சேலையூர் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக விட்டு மழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான சேவூர், குன்னத்தூர், இரும்பேடு, ராட்டினமங்கலம், பையூர், வேளப்பாடி, வடுகச்சாத்து, முள்ளிப்பட்டு ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்தது. தென்காசி மாவட்டம் சிவகிரி பகுதியில் 4 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. தொடர் மழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக அந்த பகுதியில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது. திருவண்ணாமலை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து 33,000 கன அடியிலிருந்து 21,000 கன அடியாக குறைந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் தமிழக எல்லையான வெலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து சரிந்துள்ளது. இருப்பினும் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் இயக்குவதற்கும் தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் சாரல் மழையுடன் பனிப்பொழிவும் இருப்பதால் ரம்மியமான சூழல் நிலவுகிறது. கணவாய் மலைப்பகுதிகளில் விட்டு மழை பொழிந்து வருகிறது. காலை நேரங்களில் பனிப்பொழிவு இருப்பதால் அப்பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. அப்பகுதி வழியாக செல்பவர்கள் இயற்கையின் அழகை ரசித்தபடி செல்கின்றனர். இதேபோல சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவுகிறது. கனமழை காரணமாக சேலம் மாவட்டம் கெங்கவல்லி சுவேத நதியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. கடந்த 4 நாட்களாக பொழிந்த மழையால் பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. சுவேத நதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் சுவேத நதியில் குளித்து வருகின்றனர். விழுப்புரத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கவில்லை என கூறி இருவேல்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவெண்ணைநல்லூர் மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இருள்வேல்பட்டு கிராமம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு உணவு, குடிநீர் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் தவிப்பதால் உடனடியாக உதவ கோரி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தாம்பரம் மாநகராட்சி சார்பில் பென்ஷல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு 4 லாரிகள் மூலம் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. பிரெட், பிஸ்கெட், தண்ணீர், ரஸ்க் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய 10,000 தொகுப்பு மற்றும் 5,000 பேருக்கு உணவுப் பொட்டலங்கள் ஆகியவற்றை மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் கொடியசைத்து அனுப்பி வைத்தார். உடன் தாம்பரம் மாநகராட்சி மேயர் பாலச்சந்தர், பல்லாவரம் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர்கள், மண்டல குழு தலைவர்கள் ஆகியோர் இருந்தனர். காரைக்காலில் மாவட்ட நிர்வாக செயல்பாடுகளை நேரடியாக அறிந்து கொள்ளும் வகையில் 4 அரசு பள்ளி மாணவிகள் ஒரு நாள் மாவட்ட ஆட்சியர்களாக பணியாற்றினர்.
மாவட்ட நிர்வாக செயல்பாடுகள், பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல் மற்றும் வளர்ச்சித் திட்ட செயல்பாடுகளை நேரடியாக அறிந்து கொள்ளும் வகையில் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணிபுரிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 4 மாணவிகள் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் முன்னிலையில் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக செயல்பட்டனர். ஆட்சியரின் அனைத்து பணிகளையும் மாணவிகள் உடனிருந்து கண்டறிந்தனர். அதைத் தொடர்ந்து அனைத்து துறை அலுவலகம் மற்றும் பல்வேறு இடங்களுக்கு சென்று பார்வையிட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சிறுவர்கள் விளையாடும் போலி ரூபாய் நோட்டை கொடுத்து வயதான தம்பதியை ஏமாற்றி ஒருவர் சில்லறை வாங்கிச் சென்றுள்ளார். புதுப்பாளையத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் லட்சுமி தம்பதி தேநீர் கடை நடத்தி வருகின்றனர். அவர்களது கடைக்கு வந்த நபர் 100 ரூபாய்க்கு சில்லறை வேண்டும் என்று கேட்டுள்ளார். அப்போது மின்சாரம் இல்லாததால் அவர் கொடுத்த தாளை வாங்கிக் கொண்டு பன்னீர்செல்வமும் சில்லறை கொடுத்து அனுப்பி வைத்துள்ளார். மின்சாரம் வந்தவுடன் தாளை பார்த்தபோது சாக்லேட்டில் கிடைக்கும் போலி ரூபாய் நோட்டு என்பது தெரியவந்ததால் அதிர்ச்சியடைந்தார். திருவண்ணாமலையில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த 7 பேரின் உடல்களுக்கு அமைச்சர் ஏவவேலு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். கடந்த 1ஆம் தேதி அண்ணாமலையார் கோயில் பின்புறம் அமைந்துள்ள தீபமலையில் மண் சரிவு ஏற்பட்டது. இதில் குழந்தைகள் உட்பட 7 பேர் மண்ணில் புதையுண்டு உயிரிழந்தனர். கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற மீட்புப் பணியில் ஒவ்வொருவரின் விடல்களும் மீட்கப்பட்டு கூராய்வுக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இவர்களது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய ஏவவேலு உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார். திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தில் நோ பார்க்கிங் பகுதியில் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனங்களை மாநகராட்சி பணியாளர்கள் அகற்றினர். புதிய பேருந்து நிலையத்தின் பல்வேறு பகுதிகளில் நோ பார்க்கிங் அறிவிப்பு பலகைகள் வைத்திருந்ததும் பொதுமக்கள் இஷ்டம் போல் தங்களது இருசக்கர வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்தி வந்தனர். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இடையூறான நிலை நீடித்து வந்தது. இதுகுறித்த புகார்களின் பேரில் மாநகராட்சி ஆணையர் சுகபுத்ரா உத்தரவின்படி புதிய பேருந்து நிலையத்தில் நோ பார்க்கிங் மற்றும் பார்க்கிங் இல்லாத பகுதியில் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனங்களை மாநகராட்சி பணியாளர்கள் அப்புறப்படுத்தி இருசக்கர வாகன காப்பிடத்தில் நிறுத்தினர். இதனால் புதிய பேருந்து நிலையம் பரபரப்பாக காணப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தென்னம்பாளையம் சந்தையில் தடை செய்யப்பட்ட 330 கிலோ சீன பூண்டுகளை உணவு பாதுகாப்புத்துறை பறிமுதல் செய்தது. இந்த பூண்டு நெகிழ்வுத்தன்மையோடு காணப்படுவதோடு நீண்ட காலம் கெட்டுப்போகாமல் இருக்க அதில் அதிக அளவிலான பூச்சிக்கொல்லி மருந்துகள் கலக்கப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. எனவே அதனை பறிமுதல் செய்யப்பட்டது. பேரணாம்பட்டு அருகே காப்புக்காட்டில் கால்நடைகளை மேய்த்துக் கொண்டிருந்த விவசாயி துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்தார். வேலூர் மாவட்டம் ஓணாங்குட்டையைச் சேர்ந்த ராமசாமியின் வயிற்றிலும் தொடையிலும் நாட்டு துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்தன. அருகே இருந்த மக்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் துப்பாக்கியால் சுட்டது தெரியவந்தது. அவரை கைது செய்த காவல்துறையினர் விலங்கு வேட்டைக்காக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என விசாரித்து வருகின்றனர். மருத்துவ ஆராய்ச்சிக்கு தன் உடலை தானமாக கொடுக்க வேண்டும் என்ற தந்தையின் ஆசையை மகன் நிறைவேற்றிய நிகழ்ச்சி சம்பவம் திருவாரூரில் நடந்துள்ளது. புலிவலத்தைச் சேர்ந்த 81 வயதான கிருஷ்ணமூர்த்தி உடல்நலக்குறைவால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். மருத்துவ மாணவர்களின் ஆய்வுக்கும் கல்விக்கும் தனது உடல் பயன்பட வேண்டும் என்ற அவரது ஆசையை நிறைவேற்ற திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடலை ஒப்படைத்தார் அவரது மகன் அருண். வீட்டில் வைக்கப்பட்டிருந்த கிருஷ்ணமூர்த்தியின் உடலுக்கு அவர் சார்பில் அரசு சார்பில் கோட்டாட்சியர் மற்றும் அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் கரோலினா எஸ்டேட் பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு சாலை சேதமடைந்ததால் உபதலை உள்ளிட்ட கிராமங்களுக்கு வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. குன்னூர் பகுதியில் புதன்கிழமை மழை இல்லாத போதும் ஏற்கனவே 2 நாட்கள் இரவு நேரத்தில் பெய்த கனமழை காரணமாக கரோலினா எஸ்டேட் பகுதியில் சாலையோரம் இருந்த தடுப்புச் சுவர்கள் இடிந்து சுமார் 75 அடிக்கு மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் செல்லாத வகையில் சாலைகளில் மணல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இப்பகுதியில் விரைவில் தடுப்புச் சுவர் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்படும் என்று வருவாய்த்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிங்க் நிற அரசு பேருந்தில் மகளிரிடம் டிக்கெட் வசூல் செய்த விவகாரத்தில் தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை பணியில் இருந்து போக்குவரத்து துறை விடுவித்திருக்கிறது.
திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்திலிருந்து கொட்டாம்பட்டி வழியாக சிவகங்கை மாவட்டம் சிங்கப்பூருக்கு சிறப்பு பிங்க் நிற அரசு பேருந்து சென்றது. மகளிருக்கென இலவசமாக இயக்கப்படும் அந்த பேருந்தில் சில பெண்களிடம் 15 முதல் 17 ரூபாய் வரை டிக்கெட் கட்டணம் வசூலித்ததாக கூறப்படுகிறது. சிங்கப்பூரில் இறங்கிய பெண்கள் பேருந்தை மறித்து நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நிலைமை விபரீதமாவதை அறிந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அவசரமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் இருவரும் பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 100 ஏக்கருக்கும் மேல் உளுந்து பயிர் மழைநீரில் மூழ்கி சேதமானதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சேந்தமங்கலம் கிராமத்தில் 100 ஏக்கருக்கு மேல் சாகுபடி செய்யப்பட்ட உளுந்து பயிர் தொடர் மழை காரணமாக நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளன. ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய்க்கும் மேல் செலவு செய்த நிலையில் நல்ல விளைச்சல் கண்ட உளுந்து பயிர் நீரில் மூழ்கி சேதமானதால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட உளுந்து பயிரை வேளாண் துறை அதிகாரிகள் பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் 10 ஏக்கர் உளுந்து வச்சுக்கிறேன். ஊர் பூரா 500 ஏக்கர் உளுந்து வச்சுருக்கேன் சார். வெறும் மழை பெஞ்சு 3 வெள்ளத்தில் பூரா தண்ணி நின்று போச்சு, பூரா அழுகு போச்சு, பூ பிஞ்சு காய் எல்லாம் வச்சுருங்க. இனிமேல் புண்ணியப்படாது, அது இனிமேல் கூடி வராது எங்களுக்கு. 500 ஏக்கர் மேலே உளுந்து வச்சுக்கிறோங்க. ரொம்ப கஷ்டம். ஏக்கர் 10 மேலே மருந்து களைக்கொல்லி தீனி எல்லாம் போட்டு அடிச்சு வச்சுக்கிறோங்க. மழை பெஞ்சாதான் பூரா பாதிப்பு, காயே ஒன்றும் வைக்காது, அப்புறம் அப்படியே அழுகு போச்சுங்க பூராவும். திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் முதல் நாளில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் வெள்ளி அதிகார நந்தி வாகனத்தில் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் உலா வந்தார். பராசக்தி அம்மன் அன்ன வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் உள்ள நிவாரண முகாமில் பிரசவ வலியில் துடித்த பெண்ணை காவல் வாகனத்தில் ஏற்றிச் சென்று மருத்துவமனையில் அனுமதித்த உதவி ஆய்வாளரின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் சந்தைக்குப்பம் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அங்கிருந்த பெண் ஒருவர் திடீரென பிரசவ வலியில் துடித்தார். அப்போது கனமழை பெய்ததால் ஆம்புலன்ஸ் வருவதிலும் தாமதம் ஏற்படும் சூழல் நிலவியது. நிலைமையை உணர்ந்த காட்டேரிக்குப்பம் காவல் உதவி ஆய்வாளர் தமிழரசன் உடனடியாக தனது காவல் வாகனத்தில் பெண்ணை ஏற்றிச் சென்று உரிய நேரத்தில் மருத்துவமனையில் அனுமதித்தார். மனிதாபிமானத்துடன் செயல்பட்ட காவலரின் செயல் பொதுமக்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே மினி லாரியில் கடத்தப்பட்ட ரேஷன் அரிசி மற்றும் துவரம்பருப்பை வருவாய்த்துறையினர் கைப்பற்றினர். ரேஷன் பொருட்களை கடத்திச் சென்ற மினி லாரி ஒன்று கமுதி திருச்சுழி சாலை சேதுபுரம் பகுதியில் நிலைத்தடுமாறி கவிழ்ந்ததில் துவரம்பருப்பு மற்றும் ரேஷன் அரிசி மூட்டைகள் சாலையோரம் சிதறின. விபத்து நிகழ்ந்ததும் மினி லாரியில் இருந்தவர்கள் வாகனத்தை விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். தகவல் அறிந்த திருச்சுழி வட்டாட்சியர் சிவகுமார், வட்ட வழங்கல் அலுவலர் முருகன் மற்றும் அதிகாரிகள் ரேஷன் அரிசி மற்றும் துவரம்பருப்பு மூட்டைகளை பறிமுதல் செய்து தமிழ்பாடியில் உள்ள நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் ஒப்படைத்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய மினி லாரியை திருச்சுழி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் கிணற்றில் தவறி விழுந்த கூலி தொழிலாளியை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். VA கரீம் சாலையில் உள்ள ஒரு வீட்டில் கழிவுநீர் தொட்டி அமைக்க பள்ளம் தோண்டும் பணியில் கூலி தொழிலாளி சுப்பிரமணி ஈடுபட்டிருந்தார். அப்போது மண் சரிந்ததில் அருகிலிருந்த 60 அடி ஆழ கிணற்றில் சுப்பிரமணி விழுந்தார். மேலும் சுப்பிரமணி மீது கல் விழுந்ததில் அவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்த ஆம்பூர் தீயணைப்புத் துறையினர் வந்து சுப்பிரமணியை கிணற்றில் இருந்து பத்திரமாக மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலரை கையும் களவுமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். புளியங்குடி கிராமத்தில் 7,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் நாடக மேடை அமைக்கும் பணியை ஒப்பந்ததாரர் ஒருவர் 3 மாதங்களில் முடித்துள்ளார். இதற்கு 3,36,000 ரூபாய் ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள பணம் விடுவிக்கப்படவில்லை. மீதமுள்ள பணத்தை விடுவிக்க கோரி ஒப்பந்ததாரர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பால்பாண்டியிடம் கேட்டபோது அவர் 5,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து ஒப்பந்ததாரர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளிக்க அவர்களின் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய பணத்தை கொடுக்கும்போது கையும் களவுமாக பால்பாண்டி கைது செய்யப்பட்டார். சேலம் மாவட்டம் கொட்டவாடி கிராமத்தில் அடிக்குழாயிலிருந்து தானாக வழிந்தோடும் தண்ணீரை மக்கள் வியப்போடு பார்த்து ரசிக்கின்றனர். கடந்த சில நாட்களாக ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்துள்ளது. இதனால் பல ஆண்டுகளாக பயன்பாட்டில் இல்லாமல் இருந்த ஆழ்துளை கிணற்று
கிணற்றுடன் இணைந்த அடிக்குழாயிலிருந்து தானாக நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மழை நீர் மண்ணில் சேர்ந்ததால் அது எந்த அளவிற்கு நிலத்தடி நீர்மட்டம் உயர காரணமாகும் என்பதற்கு சான்றாக இந்த சம்பவம் திகழ்கிறது.